हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. கிணத்து ஜலத்துல தான் குளிக்கணும், அதுவும் மார்கழி மாசம். அது அது பட்டாலே அப்படியே சில்லுன்னு இருக்கும் அப்படியே. ஆனா ஏதோ சொல்லுவேன் இந்த மாதிரி கிணத்து ஜலம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருப்பா, அதெல்லாம் இல்லை. அதே நம்ம அப்படியே நடுக்கத்துல தான் போகணும். ஒரு ஜலம் உள்ள நிர்ஜலமா இருக்கணும். குடிக்க தண்ணிலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு 5:30-6 மணிக்கு என்ன பண்ணுவா, இந்த இது கொடுப்பா, பஞ்சகவ்யம் கொடுப்பா. சரி, பஞ்சகவ்யம் பிராசனம் பண்ணிக்கணும். அது உள்ள போச்சுனாலே வயிற்ற குமட்ட ஆரம்பிச்சு. அது எப்படி என்னடா அது காலங்காத்தால நமக்கெல்லாம் காலம்பரை எழுந்து நல்ல 1.5 டம்ளர் காப்பி குடிச்சு பழக்கம் நமக்கு. இதெல்லாம் இது 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 எதுக்குன்னா, நம்மளை எவ்வளவு தூரம் நம்மளை கட்டுப்படுத்திக்க முடியுமோ கட்டுப்படுத்திட்டு அங்க 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 காரியம் பண்ணணும். கரண்ட்ல போட்டு அரைக்கக்கூடாது, எல்லாம் கல்லோரல்ல அரைக்கணும். கேஸ் உபயோகப்படுத்தக்கூட குமுட்டியில பண்ணணும். குமுட்டி புகை வந்துடும். அந்த புகையே எனக்கு அப்படியே இதுவாகும். பை 10:30-11 மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துடும். எங்க அக்காலாம் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். மயக்கம் அடிச்சு கீழே விழுந்திருக்கா. ஆராதனை அன்னைக்கு கொண்டு போய் 1:30 மணிக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கு. ஒரு டிராப் தண்ணி கூட உள்ள போக கூடாது. அவ்வளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இது ஃபாலோ பண்ணணும் அங்க. பெரியவாளே வரா, பெரியவாளே ஸ்வீகரிச்சுக்கிறா அந்த மாதிரி. ஏன்னா ரெண்டா மாமா கிட்ட இருக்கிறதுங்கிறது அதான். பெரியவாளில் கோட்டீஸ்வரிய பிரகாச அவ கிட்ட போக முடியாது. பெரியவா கிட்ட நம்ம என்னமோலாம் நினைச்சுன்னு போய் கேட்கணும்னு நினைச்சா கூட அவளை தரிசனம் பண்ண மாத்திரத்துல நமக்கு ஒன்றும் யோசனையும் தோணாது. மனமே இல்லாத நிலை கொடுன்ட்டு ஊர் சுற்றிலும் உடம் உனை கண்டு அடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலான்ட்டு ரமணர் பாடின மாதிரி பெரியவாள்கிட்ட போய் தரிசன மாத்திரத்துல நம்ம மனசு அப்படியே அடங்கிடும். ஒரு யோசனைகளோ ஒன்றும் தோணாது. அது மாதிரி அவ தரிசனம் அங்க அண்ணா அதே மாதிரிதான். அங்க அண்ணா என்ன சொல்லிட்டாலோ அது அப்படியே. இதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம ரொம்ப சர்வசாதாரணம் நினச்சிக்கிறோமோ அங்கே அப்படின்னா கிடையாது. அங்கே அப்படிலாம் இது பண்ண முடியாது. இந்த மாதிரி இதுக்குன்னு இந்த இந்த கோவிலோட எப்படி அந்த கோவில் வந்ததுங்கிறத நாங்கள் பல வருஷங்கள் அந்த ஓரிக்கை லேண்டை போய் பார்த்துட்டு அண்ணாவை சைக்கிளில் உக்காத்தி வச்சுட்டு ஒரு தடவை கிளம்பும்பா பாடா நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரலாம்பா. ஒரு 200 பேர் வேலை பண்ணிட்டு இருப்பா. டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஒளி சத்தம் கேட்டுருக்கோம். அங்கே ஒரு பெரியவா சன்னதி இருக்கும். அங்கே 89-90 எனக்கு ஏதோ சம் ஆற்றுல கன்ஃபியூஷன். நான் நேராக ஓரிக்கையில் போய் உட்காந்துட்டேன். ஒரு 3-4 days எனக்கு எத்தரோடையும் பேச்சு வேண்டாம். அப்போலாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. ஸோ உட்காந்துட்டேன். பெரியவாளுக்கு குமுட்டியில் பிரசாத நைவேத்தியம் பண்ணிவிட்டு
அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். பெரியவா கிட்டு மாமா போட்ட பாட்டுலாம் பார்த்துட்டு இருப்பேன். அவர் ஒரு மகான். அவர் பெரியவா கிருஷ்ணமூர்த்தி மாமா. அவர் என்ன சொல்றது, அவர் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஹரசங்கர சிவா. இவர் கவி சக்கரவர்த்தி. இவருக்கு தான் கவி சக்கரவர்த்தின்னு பேரு. அப்பா அவருக்கு கவி சக்கரவர்த்தி. கவி குஞ்சரம் எல்லாம் அவ அப்பாக்கு தான். பிரதோஷ மாமா அவ என்ன பண்ணினா, அவ அப்பா போட்ட பாட்டெல்லாம் அவர் அவ்வளவா ரொம்ப அதெல்லாம் எங்கேயோ ஒரு பொட்டியில கிடக்கு. சரி சரி. பெரியவா தரிசனத்துக்கு போகும்போது அப்பா போட்ட பாட்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல, பெரியவா எந்த பாட்டை மீன் பண்ணி கேட்கறான்னு தெரியலையே. ஏன்னா அவர் ஒரு ஆயிரக்கணக்கான பாட்டு எழுதியிருக்கார். அவர் வைத்தியநாத சர்மா அவ அப்பா பேர். ஸோ எந்த பாட்டை பெரியவா மீன் பண்றான்னு தெரியலன்ட்டு இவருக்கு பார்க்கிறார். பார்த்து எல்லாம் தேடும்போது தான் இந்த திங்களஞ்சடை சிவபிரான் ஒரு தெரியவே விலங்கறியதோர் மகான் மங்களம் பெற சங்கரன் பெயர் மாநிலத்திலே தான் நிலைக்கவா எங்களின் குலகுரு தெய்வமாக நின்று எம்மையாளரும் செம்மலாகிமன் தங்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பதம் சரணடைந்தனன் அப்படின்னு ஒரு 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 பா கிடைச்சிது. அது கொண்டு போய் பெரியவாள்கிட்ட போய் பாடி காமிச்சா, பெரியவா சொன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வருமே அப்படின்னா. அவ பரம்பொருள்ங்கிறதுக்கு இது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு எக்ஸாம்பிள். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 1930s பெரியவாள்கிட்ட பாடின ஒரு பாட்டு ரொம்ப பிரசித்தியா புக்கெல்லாம் போட்டு அப்படியே வரல. அது பெரியவாள்கிட்ட மட்டும் பாடி இருக்காரு, அவ்வளவுதான். அது முடிஞ்சு போச்சு. இவர் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு பெரியவாள தரிசனம் பண்ண போகும்போது அப்பா பாட்டை போட்ட தெரியுமான்னு கேட்டு, அப்ப இவர் ஒரு பாட்டை சொல்ல போக இதுக்கு முன்னாடி ஒண்ணு வருமேன்னு அப்ப பெரியவா பரமேஸ்வரனா எதிர்க்க தொண்டு எப்படி தெரியும் பார்த்து தேடி எல்லாம் கண்டுபிடிச்சுதான் பல பாட்டுகள் எடுத்து கொடுத்தார். அப்ப உலகமதில் சீருலகர்மானாயின்னு ஒரு பாட்டு அவர் நிறைய எழுதியிருக்கார். மயூரபந்தம், லிங்கபந்தம் அப்படின்லாம் நிறைய எழுதியிருக்கார். வாழி ஜெகத்குரு, வாழி சங்கரகுரு, மாட்சிதுரம் காமாட்சி வாழ், காஞ்சி நீடிய காமகோட்டி பீட்டாதிபதி மிகவாழி, துதிமிக மேவமானொரு கும்பகோண விஸ்தார மடாதிபதி, தீர ஜடாதர ரேசபதி, எரசத் பந்துதி வரேந்திரபதி, கலைபலகான் மதி சேருதாரபதி. இது பிரதோஷ மாமாவோட அப்பா எழுதினது. இது பிரதோஷ மாமா அப்பா எழுத, அதுல இருந்து வரேனா. பிரதோஷ மாமா அப்பா அவர் தான் ஆசுகவி. அவர் பிரதோஷ மாமாவோட அப்பாவும் சுபாஷ் மாமா அப்பாவும் கூட பிறந்த அண்ணா தம்பி. அவ 2 பேரும் பிரதர்ஸ். அதனாலதான் இவ எங்க குடும்பத்துக்கு அண்ணா அப்படின்னா பிரதோஷ மாமா தான். மாமான்னு சொன்னா கிருஷ்ணமூர்த்தி மாமா. கிட்டு மாமா நிறைய பாட்டு பெரியவாளை பத்தி எழுதியிருக்கார். அதை அடிக்கடி பெரியவாள்கிட்ட உட்காந்து பாடுறது. பெரியவாளோட பவழ விழா போது ஒரு வருஷமா ஒரு பாட்டு அவ பெரியவாள்கிட்ட சமர்ப்பணம் பண்றது. ஸோ சுபாஷ் மாமா நாங்களாம் என்ன பண்ணோம், அதை ரெக்கார்ட் பண்ணலாம். டி.எம். சௌந்தரராஜன் வச்சு அண்ணாட்ட போய் இந்த பாட்டுல இந்த குரு சந்திரசேகரரே வாழிய நீர் நீடூழி அப்படின்னு ஒரு கணபதி கோர் காப்பிசைத்து மலர்பதமே போற்ற வந்தோம் அப்படின்னு பண்ணினது. அது புக்கு போட்டது. அது எம்.எஸ். அம்மாவும் ஆல் இண்டியா ரேடியோல பாடி இருக்கா இந்த பாட்டு. சரி சரி. இதை ரெக்கார்ட் பண்ணினோம் அந்த ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஸ்டுடியோல. அந்த குரு சந்திரசேகரரை வாடி அதோட சேர்த்து இன்னும் 2-3 பாட்டு பெரியவாளோட தாலாட்டு பாட்டு. டி.எம். சௌந்தரராஜன், டிஎம்எஸ் ஜெகத்தீர் வாரியர்னு எழுதினது. அந்த பஜகோவிந்த மெட்டிலேயே அவர் எழுதியிருக்கார், கிட்டு மாமா எழுதியிருப்பார். இந்த பாட்டு எல்லாமே அப்ப எல் கிருஷ்ணன் ஒருத்தர் மியூசிக் பண்ணி கொடுப்பார். எனக்கும் போட்டிருக்காரு. அப்படியா? ஓகே ஓகே. நானும் ஒரு பாட்டு இது பண்ணி அவர் எல் கிருஷ்ணன் மியூசிக் போட்டிருக்காரு. சோ எல் கிருஷ்ணனை அப்ரோச் பண்ணி நீங்க இந்த மாதிரி குரு சந்திரசேகரடே இதுக்கெல்லாம் ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு பண்ணி கொடுங்க. அவரோட சன் மிருதங்கம் வாசிப்பார். ஆமா. ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஸ்டுடியோல ரெக்கார்டிங்லாம் ஆச்சு. அதுக்கு கேசட் போட்டு எல்லாத்தையும் பண்ணி அண்ணாட்ட போய் காமிச்சோம். அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டா. இப்படி பாட்டு போட்டு இது உலகத்துக்கு தெரியணுமே, இது பண்ணி இந்த பாட்டு போட்டிருக்க அப்படின்ட்டு. சரி, நேர பெரியவாள்கிட்ட எடுத்துன்னு போங்க. பெரியவாள்கிட்ட எடுத்துன்னு போய் அதை கொண்டு போய் பெரியவாள்கிட்ட போட்டு காமிக்கணும் அப்படின்னா நாங்கள் எங்கேருந்து டேப் ரெக்கார்டர்லாம் எடுத்துன்னு போகல. அந்த கெசட்டை புது காப்பீஸ் எல்லாம் எடுத்துன்னு போனோம். சரி, அங்கே லோக்கலாக ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு கடையிலேருந்து டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு
பெரியவாள்கிட்ட கொண்டு போய் வச்சு பெரியவா இந்த மாதிரி இந்த பாட்டை போட்டிருக்குன்ட்டு கேசட் போட்டு பெரியவாள்கிட்ட போட்டு பெரியவா அப்படியே இந்த கேசட்டை பார்த்துட்டு தான் பெரியவா ஒரு 10 நிமிஷம் கேட்டா. கேட்டுட்டு நான் மாமா எல்லாரும் நிற்கிறோம். பெரியவாள்கிட்ட கொண்டு போய் வச்சு ஒரு 10-15 கேசட்டு இந்த கேசட்லாம் எடுத்து பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்தா. பெரியவா தேங்காய் சுத்தி போட சொல்லு. யாருக்கு? கிட்டு மாமாக்கு. ஏன்னா பாட்டு அவ்வளோ ஜோரா இருக்கான், அவளை பற்றி எழுதியிருக்கான்ட்டு ரொம்ப ஜோரா இருக்குன்னு சுத்தி போட சொல்லு அப்படின்ட்டு அனுகிரகம் பண்ணா. அது மாதிரி நிறைய தடவை மத்த இன்சிடென்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த அந்தாதி எழுதும்போது அவர் பெரியவாள்கிட்ட போய் சொன்னது, இவர் அந்தாதி வந்து 11 ஸ்டான்ஸா எழுதின்னு வந்தது. அபிராமி அந்தாதிக்கு எத்தனைன்னு கேட்டு அப்புறம் 108. இதெல்லாம் நிறைய. இது வந்து நான் கூட இருந்தது. இந்த இன்சிடென்ட் இருந்தபோது நான் கூட இருந்து, நான் மாமா சுபாஷ் மாமா எல்லாரும் கொண்டு போய் பெரியவாள்கிட்ட வச்சு தேங்காய் சுத்தி போட்டு உடைக்க சொன்னான். இந்த அருணாச்சல சிவா மாதிரியே சங்கர சிவா பாட சொன்னது, அப்புறம் அக்ஷர பாமாலை மாதிரி, அப்புறமா திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் பெரியவாளுக்கு தாலாட்டு பாட்டு. இதெல்லாம் இன்னைக்கும் அது வந்து எப்படி கிட்டு மாமா வந்து பாட்டுக்கள்ல நிறைய இது பண்ணாலும் கார்த்தி மாமா வந்து மகிமைகள்ல ரொம்ப அவர் எழுத ஆரம்பிச்சாருன்னா, கார்த்தி மாமா எப்பேலேருந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷமா அந்த பெரியவா மகிமை எழுதிட்டு இருக்கா. இன்னைக்கும் ஜெயந்திக்கு ஜெயந்தி பெரியவா மகிமை எல்லாருக்கும் மாசம் கொடுத்துட்டு இருக்கு. பெரியவா சித்தியா எடுத்த 94ல் முதல் ஆராதனை நடந்தது. அதுக்கப்புறமா பக்ஷ ஆராதனை நடந்தது. பக்ஷ ஆராதனை மாசத்துக்கு 2 தடவை. அப்போ துவாதசி வந்து ஒன்ஸ் இன் ஆல்டர்னேட் ஃபோர்ட்நைட், ஒன்ஸ் இன் 15 days துவாதசி வந்துடும். அப்ப அந்த பக்ஷ ஆராதனைக்கே 2 பிராமணால வச்சு, அப்போ அவளுக்கு எதா சக்தி சேர்த்து சுபாஷ் மாமா என்ன பண்ணுவா, ஒரு 15-20 வெள்ளி டம்ளர் மொத்தமா கொண்டு போய் அண்ணாத்துல வச்சிருவா. ஏன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை 2 டம்ளர், 2 பிராமணா, வஸ்திரம், ஒரு 1/4 கிராம் ஸ்வர்ணம், சம்பாவனை, இதெல்லாம். அது தவிர அங்க என்னன்னா, அவ பஞ்சபக்ஷ பிரமாணம் அந்த அவளுக்கு ஆகாரம் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப பவித்திரமா அவளை சேர்க்கணும். அதெல்லாம் நடந்து, அது 15 நாளைக்கு ஒரு தடவை ஆராதனை நடந்து, ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஜிஆர்டி போவோம், ஒரே சைஸ் டம்ளர் ஒரு 25 டம்ளர் கொடுங்க சார் அப்படிம்போம். அப்போல்லாம் வெள்ளி விலை 8 ரூபா இது விற்றுது. அப்போ அதெல்லாம் பண்ண முடிஞ்சு அது ஒரு பிரியமாக ஆரம்பிச்சது. அது பெரியவா கிட்ட போயிட்டு இது மாதிரி பண்ணும்போது தான் என்னுடைய கல்யாணத்தையும் பிரதோஷ மாமாவே நடத்தி வச்சா. 5 நாளும் பெரியவாள்கிட்ட போடாம்பா, பெரியவாள்கிட்ட போய் உக்காந்துட்டு பெரியவா எதிர்க்கே நலங்கு பண்ண சொல்லுவா. பெரியவா வந்து அக்ஷதையை ஒரு மடக்கு அக்ஷதையை தலையில் போட்டு கீழே உக்காந்துக்கோம்பா. பெரியவா கிட்டக்க உட்காந்துட்டோம். ஒரு 5 நாள் கண்டினியூஸ் பெரியவா தரிசனம், காலம்பரை சாயந்தரம் 2 வேளையும் பெரியவா தரிசனம். இந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் டே. மாமா பெரியவா சித்தியாயே எவ்வளவு நாள் இருந்தார்? 99 பிரதோஷ மாமா சித்தியா 5 வருஷம் இருந்தார். 5 வருஷம் இருந்தார். அதுக்கு 99ல சித்தியானா. அவ இவாளுடைய சித்தி அவ ஆல்மோஸ்ட் அதே துவாதசி, அதே இது எல்லாம் ஒரே இதுக்கு. ஆமா ஆமா ஆமா. காஞ்சிபுரத்துல தான் எனக்கு இதுவாகணும்ட்டு அவர் அங்கேயே தான் அவர் வந்து பெரியவா அப்படியே பெரியவா சன்னதியில. என்ன ஏஜ் இருக்கும் அவருக்கு? 76-77 எக்ஸாக்டா தெரியல. 76-77 வயசு இருக்கும். திடீர்னு ஃபோன் வரும். ஒரு சண்டே அன்னைக்கு ஃபோன் பண்றா. பண்ணிட்டு ஒரு 1008 வெள்ளை தாமரை வேணும்பா, நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி ஹோமம் இருக்கு, எப்படியாவது வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு ஃபோன் வருது. சண்டே சாயந்தரம் 6 மணி. அப்போ வந்து அங்கே பூக்கடை மார்க்கெட்டு தான், கோயம்பேடுலாம் அப்போல்லாம் வரல. 6 மணிக்கு ஃபோன் பண்ணி 1008 வெள்ளை தாமரை. 6 மணிக்கு ஒரு கடை கூட கிடையாது, கம்ப்ளீட் க்ளோஸ்ட் டவுன். தேடிகிட்டே இருக்க, என்ன இவா பாட்டுக்கு சொல்லிட்டா வெள்ளத்தாமரை வேணுங்கிறா, எங்கே போய் கேட்கறது, எல்லா கடையும் பூட்டிருக்கு, ஒரே கும்மிருட்டா இருக்கு. ஏதோ 2-3 லைட்டு திறந்துருக்கான், ஒரு 2-3 கடை திறந்துருக்கு. அவன் ஏதோ அரளி ஏதோ வச்சுட்டு இருக்கான், அவ்வளோதான். தாமரை இருக்கானா, தாமரை இல்லைன்ட்டான். யூ ஒன்ட் பிலீவ்.
அங்கே ஒருத்தவன் தான், என்ன சாமி வேணும், என்ன இல்லைப்பா எங்களுக்கு தாமரை வேணும்ப்பா, வெள்ளை தாமரை வேணும்ப்பா, எவ்வளோ வேணும் அப்படின்னா 1008 வேணும் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி வாங்க என்னோட வாங்க அப்படின்னா. சரின்ட்டு எங்கப்பா போகணும் அப்படின்னா, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணா, நான் இப்போ 2 வீலர் எடுத்துகிட்டு இருக்கோம். அவன் எங்களை கூட்டின்ட்டு ஃப்ரம் பூக்கடை he took us to பெரம்பூர் தாண்டி மாதவரம் ஐஷன் போயிட்டாங்க. ஓ அவ்வளவு தூரம். இங்கே ராயபுரம்லாம் தாண்டி அவன் எங்கேயோ கிராஸ் பண்ணி எங்கேயோ ஒரு ஷார்ட்கட்லலாம் போய் பெரம்பூர் தள்ளி மாதவரம் கிட்ட ஒரு 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 இடத்துக்கு வந்திருக்கான். எங்க பார்த்தே மணி 8 மணி ஆயிடுத்து. எங்கே இவன் கூட்டின்னு வந்திருக்கான், யாரையோ ஒரு கதவை திறந்தான். கதவை தட்டினா, அப்பா வெள்ளை தாமரை இருக்கா, இவங்க வந்திருக்கா கேட்கறதுக்கு வந்திருக்காங்க வேணும் அப்படின்னா. யாரோ ஒரு சின்ன வீடு அது. ஸோ இருக்கு அப்படின்னு ஒரு 2 அரை மூட்டையா 2 மூட்டை மாதிரி இருந்தது. அப்போ அவன் சொன்னது 500-600 ரூபா அந்த 1000 தாமரைக்கு. பைசாவை கொடுத்து 1000 அப்படியே மூட்டை கட்டி வச்சிருக்கான். ஸோ அதை எடுத்துட்டோம். இவன் அப்பா உனக்கு வந்துடுத்துல 1000 தாமரை, சரி ஓகே அப்படின்னு. அவன் எங்கேருந்து வந்தா என்னன்னு தெரியல. இந்த 1000 தாமரை எடுத்துட்டு நான் நேர திருவள்ளிக்கேணி வந்துட்டு அங்கேருந்து ஒரு காரை பிடிச்சிட்டு ராத்திரியோடைய ராத்திரியா நான் காஞ்சிபுரம் போய் பிரதோஷ மாமாத்தில் சேர்த்தேன். மறுநாள் காலம்பரை அந்த வெள்ளை தாமரை பாலில் அதை தொட்டு சங்கடகர இது எல்லாமே அந்த கோவில் நல்லா வரணுங்கிறதுக்காக அவள் எடுத்த சங்கல்பங்கள். அது அந்த சங்கல்பம் எப்பேற்பட்ட சங்கல்பம், லோக சங்கல்பம். அது அவளுக்காக பண்ணலை. அதுவும் அவர் நினைச்சது ஏதோ ஒரு சொத கோவில் கட்டணும்னு நினைக்கல. ராஜராஜ சோழன் பெரிய கோவில் மாதிரி இது பெருங்கோவில், கல்லுல வரணுங்கிறார். அந்த ராமகிருஷ்ணா மடத்துலேருந்து கல் வாங்கி வச்சுட்டு நாங்கள் அதை கல்லை யூஸ் பண்ண போகிறது இல்லைன்ட்டு கல்லை கொடுத்தா. எதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த சின்ன இன்ஸ்டன்ஸ் தான் இந்த தாமரைங்கிறதெல்லாம். யாரோ ஒருத்தன் வந்தான், எங்களை எங்கேயோ கூட்டின்னு போனான், தாமரையை வாங்கி கொடுத்தான். இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அவர் நினச்சிட்டாருன்னா அது நடந்தாகணும். ராத்திரியோட ராத்திரியாக போயிட்டு மறுநாள் காலம்பரை அந்த சங்கடகர சதுர்த்தி ஹோமம் நடந்தது. இது எங்கே நடக்கும், நம்ம இப்போ நினச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் ஏதோ சாதாரணமாக நடந்த நிகழ்வு இருக்கும். இதுக்கு எல்லாமே பெரியவா நான் இருக்கேன் அப்படின்ட்டு இருந்து பண்ணின காரியங்கள். இது எல்லாமே இது இவ்வளோ நடந்தது எல்லாமே பெரியவா நான் கூட இருக்கேன் அப்படின்ட்டு நடந்த இது. பெரியவா நிறைய சொப்பனத்தில் வந்தான், நிறைய தடவை வந்திருக்கேன். அதில் 2 ஒண்டி யூஸ்வலி சொப்பனம் வந்ததுன்னா மனசில் வச்சுக்கணும். அதை வெளியில் சொல்லி பிரஸ்தாபிச்சுக்க கூடாது. மனசில் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா, அவள் பிரத்யட்சமாக இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் இப்போல்லாம் நினச்சி பார்த்துப்பேன். பெரியவா வரவே இல்லையே, பெரியவா என்ன இது நம்மக்கிட்ட பக்தி போயிடுத்து அப்படிலாம் யோசனை பண்ணிட்டு இருப்பேன். ஒரு விஜயதசமி ரொம்ப விரக்தியாக இருந்தது, எனக்கு மனசே சரியில்லை. அன்னைக்கு ஃபுல்லாக ஐ வாஸ் டோட்டலி டிஸ்டர்ப்டு, ரொம்ப ஆக்னி, ரொம்ப டிப்ரெஷன். சாயந்தரம் என் பையன் ஸ்கூல் விட்டு வந்தான். அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கணும் போது என்னுடைய கோபத்தை அவன் மேலே காமிச்சேன். அவனை அடித்தேன், நீ சரியாக படிக்க மாட்டேங்கிற அப்படிலாம் அடித்தேன் அவனை. எங்கள் அம்மா, வயசான அம்மா இருந்தா, அம்மாவை போய் திட்டினேன். என்ன இப்போ போய் இதை கேட்குற அதை கேட்குற அப்படிலாம் போய் அம்மாவை போய் கோச்சினேன். வாஸ் டோட்டலி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஏன் இன்னைக்கு அப்படி ஆச்சுன்னு அது ரொம்ப மனசில் பல விஷயங்கள் நடந்து போச்சு. அது ராத்திரி படுத்துன்ட்டேன். ஒரு 1:30-2 மணி இருக்கும். பெரியவா அப்படியே ஒரு அமானுஷமாக பரமேஸ்வரனா மாலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே காட்சி கொடுத்துட்டுருக்கா. பெரியவாளுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டு பெரியவா கிட்ட நிற்கிறார். பெரியவா அந்த சன்னியாசம் வாங்கின்றவாளோட ஒய்ஃபு குழந்தைகள்லாம் அழுதுன்னு இருக்கா. பெரியவா என்னை பார்த்து கேட்டா, சன்னியாசம் வாங்கிக்கிறியா இதான் கேட்டா என்ன பார்த்து. நான் ஒன்றுமே பதில் சொல்லலை, இப்படியே பெரியவாளை பார்த்து நின்றுட்டேன். போயிட்டு வா நம்பிச்சிட்டான். திஸ் இஸ் த பியோர் ட்ரீம். சரி பார்த்தேன், மணி 1:30-2 மணி. ஏன் பெரியவா என்ன சன்னியாசம் வாங்கிக்கிறியான்னு கேட்டா அப்படின்ட்டு மனசில் யோசனை போயிட்டே இருக்கு. தூக்கம் வரல எனக்கு. யூஸ்வல் ரொட்டீன், மார்னிங் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனால் யூஸ்வலி ஐ வில் ஓப்பன் மை லேப்டாப், பார்த்து என்ன இமெயில் வந்திருக்கு செக் பண்ணுவேன். தென் ஐ வில் செக் மை இமெயில். த மொமெண்ட் அதை பண்ணின உடனே அதில் ஒரு சப்ஜெக்டில் ஒரு இமெயில் வந்தது, நம்ம சேஜ் ஆஃப் காஞ்சிலேருந்து வந்தது. அது நானும் உருப்பிட மாட்டேன், உன்னையும் உருப்பிட விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தது. அது ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கேன்னு கிளிக் பண்ணினேன். அதில்
ரா கணபதி மாமா அவர் வந்து பெரிவாள்கிட்ட தெய்வத்தின் குரல் எழுதினவர். அவர் விநாயகரோட ஒரு ஸ்வரூபம். அவர் பெரிவாள்கிட்ட பல தடவை கேட்டிருக்கார், சன்னியாசம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டிருக்கார். ஒரு தடவையும் பெரியவா முகம் கொடுத்தே அவரோட பேசலை. அதுக்கு அவர் பெரியவாளுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு தடவை தீர்மானமா இந்த தடவை இன்னைக்கு பெரியவாள்கிட்ட எப்படியாவது கேட்டு நம்ம சன்னியாசம் வாங்கிடணும் அப்படின்ட்டு தீர்மானமா இருக்கார். பெரியவா கூப்பிட்டு நான் அதுதான் இது 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 வந்து எக்ஸாக்டா வாட் பெரியவா என்ன எழுதியிருக்க, என்ன சொன்னா ராகணபதிக்கு அப்படின்ட்டு. எதையும் பத்தி யோசிச்சு குழம்பிக்காத, ஏன்னா உனக்கு ஒண்ணுமே புரியாது, புரிஞ்சுக்க முடியாது. உடம்பை பிழியறது ஏதாவது கர்மா பண்ணணும். உனக்கு எழுதுனுங்கிற கர்மா அமைஞ்சிருக்கு, தேமேன்னு அதை பண்ணின்று. நல்ல விஷயம்தானாலும் எழுதுறது பிடிக்கல உனக்கு, சரிதான், பிடிக்காட்டி பரவாயில்ல, எழுத முடிகிற வரைக்கும் எழுதுன்று போதும் என்று கனிவுடன் திறந்த பெரியவா, ஒன்னையும் போட்டு யோசிச்சு குழம்பிக்காத, ஒண்ணுமே புரியாது, புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணாத அப்படின்ட்டு பெரியவா வந்து ராகணபதி மாமாக்கு ஒரு உபதேசம் பண்ற. அப்போ பெரியவா கேட்ட, என்ன நீ வந்து அங்க இமயமலையில போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தபஸ் பண்ணுவ, நான் இந்த மடத்தை இங்க நிர்வாகம் பண்ணிட்டு நான் இங்க இருக்கணுமா அப்படின்ட்டு. அப்பதான் அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணினான், நானும் உருப்பட மாட்டேன், உன்னையும் உருப்பட விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்யமான வார்த்தையை உபயோகம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த விஷயத்துக்கு வந்து சொன்னான். கேன் யூ பிலீவ் த மொமெண்ட் ஐ ஓபன் த மெயில், இந்த விஷயம் இது ஃபுல் ஹிஸ்டரி நான் படிக்கிறேன். ஸோ முதல் நாள் ராத்திரி எனக்கு விடிகாலம்பர வந்த சொப்பனம் இது படிச்சது. அப்ப எனக்கு கொஞ்சம் மனசு சாந்தியாச்சு. நமக்கு ஏதோ ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கணும், மனசை போட்டு எதுவும் குழம்பிக்க கூடாது, முடிஞ்ச வரைக்கும் பண்ணலையா சரி, அதுதான் நமக்கு விதிச்சிருக்கு, வேற ஒண்ணு நம்ம போட்டு குழம்பிக்க கூடாது. கண்டிப்பா உடனே ஆன்சர் பெரியவா. அந்த மொமெண்ட் பிகாஸ் அந்த 2 மணிலேருந்து எனக்கு தூக்கம் வர, பெரியவா ஏன் என்ன சன்னியாசம் வாங்கிக்கிறியான்னு கேட்டாங்கிறதுலேருந்து எனக்கு ஐ வாஸ் சோ டிஸ்டர்ப்டு, ரொம்ப டிஸ்டர்ப்டு. ஏன்னா பெரியவா கனவுங்கிறது வந்து ஏதோ கனவு கிடையாது, பிரத்யக்ஷம் தான் அது. அவ ஏதோ கேட்கிறா உன்ன, என்ன நீ ஏன் இப்படி அன்னைக்கு ஃபுல்லா ரக்தரா ஒரு ரொம்ப இதுவா இருக்க, அப்ப நீ சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறியாப்போ அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டா. ஆனா மறுநாளைக்கும் ஆன்சர் கொடுத்தா பெரியவா, அது கிடையாது வாழ்க்கை, நீ இதுல சம்சாரத்துல இருக்கணும், ஆனா அந்த தாமரையில தண்ணி மாதிரி நீ அப்படியே ஒட்டாம அப்படியே போயின்று, எது நடக்குமோ நடக்கும். ரமணர் சொல்ற மாதிரி எல்லாமே விதிச்சது. கண்டிப்பா அது எது வரணும்னு இருக்கோ அது வரும், எது வரலன்னு இருக்கோ அது வராது. அது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் யூ won't get it. அது இது ரமணரோட அந்த இதுல உள்ளது 40 இருக்கும் அது. அதனால இது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு டிவைன் ட்ரீம் இது எனக்கு. த அதர் ஒன் ஐ வாண்டட் டு எனக்கு இது பண்ணணும்னு நான் வாஷிங்டன்ல இருந்தேன் 2005 or 6 ஐ ரிமெம்பர். ஐ ஹேட் எ வெரி குட் ட்ரீம். பெரியவா மேனால உக்காந்துட்டு இருக்கா, நான் பெரியவால தரிசனம் பண்ணிக்கிறேன். எனக்கு பக்கத்துல மௌலி அண்ணான்னு இந்த வெஸ்மாம்பலத்துல வந்து பெரியவா ஜெயந்திலாம் பண்ண மேச்சேரி பட்டுசாஸ்திரிகள் மாமா இருக்கார், அவருடைய பையன் தான் மௌலி அண்ணா. ஆமா, அவர்தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். அவர் தான் இப்போ நிறைய ஜெயந்தி உற்சவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மாம்பழம் அப்படியே திமிலோகப்படுறது அப்படியே பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காரு அவர். அவர் என் பக்கத்துல நிக்கிறார் அந்த ட்ரீம்ல, ரொம்ப அப்படியே இழைச்சு போய். பெரியவா என்கிட்ட சொல்றார், அவருக்கு பணம் கொடு அப்படின்னு சொன்னான். உடனே நான் என்ன பண்ணேன், என் ஹேண்ட்பேக் எடுக்கிறேன், ஹேண்ட்பேக் எடுத்து செக் புக் எடுத்து ஒரு 1008 எழுதுறேன். இந்த 1008 சேஞ்சஸ் டு 7500. சரி, நான் எனக்கு அந்த ட்ரீம்ல என்னோட 1008 போடுறேன், பட் இட் சேஞ்சஸ் டு 7500. என்ன சேஞ்ச் ஆகுறது அப்படின்ட்டு என்ன பண்ண, பெரியவா இருக்க சரின்னு விட்டுறேன். தட்ஸ் அ ட்ரீம். அது எனக்கு வருது. உடனே முழிச்சுக்கிறேன், பெரியவா தரிசனம் பண்ணினோம். ஆஹா, எதுக்கு பெரியவா, நான் பெரியவா எதுக்கு போய் செக் எடுத்து எழுதலாமா, என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான். உடனே ஐ கால்டு மை எங்கள் அக்கா கீதா அக்கா இருக்கா, ஸோ அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ சாயந்தரம் ஒரு 5 மணி இந்தியா டைம். அக்கா ஒரு 7500 ரூபா எடுத்துக்கோங்க, நேர மாம்பழம் பட்சாசில் மாமாத்துக்கு போங்க, அங்கே 2 தெரு தள்ளி தான். அவர்கிட்ட இது மாதிரி
பெரியவா உத்தரவாச்சு, சொப்பனத்தில் உத்தரவாச்சு, இதை கொண்டு போய் அதை சேர்த்துருங்கோ அப்படின்னு. ஒரு 7 மணிக்கு கொண்டு போனால் மாமா இருந்தார். இந்த மாதிரி கனவை சொல்லி இந்தாங்கோ 7500 ரூபா. அம்மா ரொம்ப சந்தோஷமா, இந்த சுவாமி மலையிலேருந்து விக்கிரகம் வந்திருக்கு, பணம் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். எனக்கு என்ன ரொம்ப கெடுபடியாக இருக்கு, இந்த பணத்தை அப்படியே அந்த விக்கிரகத்துக்கு அவர் வந்திருக்க அந்த ஸ்தபதி வந்திருக்காரு, நீயா கொடுத்துரு. இது பிரத்யட்சமா நடந்தது. இது so many occasions பெரியவா அனுகிரகம் பட் இது இதை நான் இந்த ட்ரீமை நான் வெளியில சொல்ல, அவர் ஏன் திடீர்னு 7500 பணம் கொண்டு வந்து கொடுத்தேன்னு கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணுமேங்கிறதுக்கு அக்காட்ட சொன்ன மாதிரி பெரியவா உத்தரவாச்சு, அதை கொண்டு வந்து கொடுங்கோ அப்படின்னு. இது அந்த பெரியவாளுக்காக பெரியவாளே உத்தரவு பண்ணி கொடுக்க சொன்னா, இது அதை கொண்டு போய் கொடுத்தது அது. ஸோ எதுக்கு சொல்ல வந்தா, அண்ணா சொல்லுவா இதே தான், அங்க பெரியவா தரிசனத்துக்கு போனேன்னா அங்க என்ன நடந்தது அப்படியே எக்ஸாக்டா வாழ்கிட்ட அதை விவரிக்கணும். அதை கூட்டியும் சொல்லக்கூடாது, அதை குறைச்சும் சொல்லக்கூடாது. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பெரியவாள்கிட்ட அதை அண்ணாட்ட சொல்லணும். அண்ணா போனேன், இந்த மாதிரி பெரியவா காய்கறி வச்சேன், பெரியவா பார்த்துண்டா, பெரியவா அனுகிரகம் பண்ணா, அவ்வளோதான். என்ன இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான் அப்படின்லாம் இது பண்ண முடியாது. விடிகாலம்பரை அண்ணா கூட உக்காந்துட்டு இருக்கோம். விடிகாலம்பரை 4 மணி நான் சுபாஷ் மாமா உக்காந்துட்டு இருக்கேன். ஏய் பெரியவா பாதுகா வாங்கிண்டியா அப்படின்னா, அண்ணா இல்லைண்ணா பெரியவா பாதுகா வாங்கி. நீ பாதுகா வாங்கிட்டேன்னா சம்ரக்ஷணம் பண்ணணும் தெரியுமான்னு, சாதாரணம் கிடையாது அது. நீங்களாம் லௌகீகத்தில் இருக்கேள், பெரியவா பாதுகாங்கிறது நெருப்புடா அப்படி இப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு, சரி கிளம்புற பெரியவாள்கிட்ட கேட்டு பாதுகா வாங்கிக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். நானும் சுபாஷ் மாமாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறோம். சரி வந்துட்டா, மணி பார்க்குறோம், மணி 5-5:15 ஆகுறது. பெரியவா 1 மணி நேரம் ஜெபம் போயிட்டா, பெரியவா தரிசனம் பண்ணிட்டோம். ஏன்னா 4:30 to 5 தான் பெரியவா தரிசனம். காலம்பரை குமரேச மாமா மாமா அண்ணா சொன்னான், இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட பாதுகா அனுகிரகம் பண்ணி வாங்கி கொடுங்க மாமா அப்படி. அப்படியாடா இருடா, சரி கொஞ்சம் இரு உட்காந்துக்கோன்னா. 6-6:15 ஆச்சு. பெரியவா கொட்டைக்கு போயிட்டு ஒரு இடத்துல அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு உட்காந்துப்பா. அங்கே ஒரு பறன் இருந்தது. குமரேஷ் மாமா, உனக்கு எட்டுமா அது? அந்த ஒரு கூடையில் நிறைய மரப்பாதுகை போட்டு வச்சிருக்கான். ஒரு 15-20 செட்டு மரப்பாதுகை இருக்கு அது உள்ள. அதை எடுத்தேன். அதை எடுத்து அதுலேருந்து அவராக ஒன்று செலக்ட் பண்ணேன். நல்ல கனமாக பாதுகை. இந்த பாதுகையை எடுத்து கொண்டு போய் பெரியவா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல போய் இவர் பாதுகையை அவர் பாதத்துல சொருகிட்டார். திரு கணேஷ்குமார் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.